Hi students, welcome to நம்ம tuition. 9th maths chapter 1ல exercise 1.2ல 6th sum பார்க்கலாம். Already 1 to 5 sums வந்து upload பண்ணிட்டேன். நீங்க செக் 6th sumல இருந்து பார்க்கலாம். If s equal to square, rectangle, circle, rhombus, triangle. List the elements of the following subset of s. இதுக்கு subset என்னன்றதை எழுத சொல்றாங்க. First பாருங்க, the set of shapes which have 4 equal sides. 4 equal sides என்ன இருக்கு இதுல? இவங்க கொடுத்திருக்க ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, பட் ஈக்குவல் சைட்ஸ்ன்றதுனால ரெக்டாங்கிள் வராது. ரோம்பஸ், ஸ்கொயர் அண்ட் ரோம்பஸ் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் பாருங்க, தி செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் ரேடியஸ். ரேடியஸ் எதுல இருக்கும்? சர்க்கிள்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ சர்க்கிள் எழுதிக்கோங்க. தி செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஆங்கிள்னாலே ட்ரையாங்கிள் தானே, அப்போ ட்ரையாங்கிள் எழுதிக்கோங்க. தி செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 5 சைட்ஸ். 5 சைட்ஸ் இருக்க மாதிரி அவங்க எதுவுமே கொடுக்கல. அப்போ இது என்னது? நல் செட்டு நீங்க எழுதிடுங்க. இதுதான் 6th சம்மோட ஃபைனல் ஆன்சர். 7th சம் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு, எக்ஸாமில் கேட்பாங்க, அதனால நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியும் கூட, 2 மார்க்கில் வரும். இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா, அடுத்து என்ன ஒரு செட் இருக்கு, ஏ கமா பின்னு இருக்கு. ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ. சொல்யூஷன் போட்டு ஏ அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு சப்செட்னா இதில் என்னென்னலாம் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுத முடியுன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நல் செட்டு, அடுத்தது என்ன, ஏ மட்டும் எழுதலாமா, அடுத்தது ஏபின்னு ஒரு செட் எழுதலாம், அடுத்து அவங்க கொடுத்துருக்க மொத்தத்தையும் ஒரு செட்டாக போட்டு எழுதணும். புரியுதுங்களா? எப்படிலாம் பிரித்து எழுதுறோன்றது தான் இருக்கு இதில். சப்செட்னா என்னது, நம்மளால எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அதுதான். 8th சம் பார்க்கலாம். ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். இப்போ ஏ வந்து ஏ கமா பி கொடுத்துட்டாங்க, சொல்யூஷன் போட்டு எழுதுங்க. தி சப்செட் ஆஃப் ஏ இஸ், அதான் என்ன சொன்ன, சப்செட் நான் இவ்வளோலாம் ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னு பாருங்க. அப்போ என்னது, நல் செட் எழுதுங்க, ஏ எழுதுங்க, பி எழுதுங்க, அடுத்து ஏ கமா பின்னு எழுதுங்க. இதுக்கு மேலே பிரிக்க முடியாது இல்லையா, இவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம பவர் செட் எழுதுறோம். பவர் செட் ஆஃப் ஏன்னா என்ன பண்ணணும், இது அப்படியே எழுதுங்க, இன்னொரு செட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க, அவ்வளோதான் விஷயம். ஒரு செட்டுக்குள்ள இந்த எல்லாமே நீங்க போட்டு எழுதணும், அதுதான் பவர் செட்டு. இப்போ பி பாருங்க, செகண்ட் வந்து பி ஈக்குவல் டு 1, 2, 3. சொல்யூஷன் பாருங்க, சப்செட் ஆஃப் பின்னு போட்டுட்டு என்னெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், நல் செட் 1, 1, 2, 3 தனியா பிரிச்சிடுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், 1யும் 2யும் பேர் பண்ணுங்க, அடுத்து 1ம் 3யும் பேர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் 2ம் 3யும், அடுத்து 1, 2, 3, அவ்வளவுதான் பேர் பண்ண முடியும். இப்போ அடுத்து பாருங்க, பவர் செட் ஆஃப் பினா நீங்க என்ன பண்ணணும், செட்டுக்குள்ள இது எல்லாத்தையும் எழுதி காட்டணும், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. பி ஆஃப் பின்னு போட்டு எழுதுங்க, இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்டு பாருங்க, டி ஈக்குவல் டு பி கியூ ஆர்எஸ் சொல்லிட்டாங்க. இதுக்கு சப்செட் வந்து ஃபர்ஸ்ட் நல் செட் எழுதிட்டு பி கியூ ஆர் எஸ். ஃபர்ஸ்ட் இந்த நாலுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த பி கியூவை பேர் பண்ணுங்க, பி ஆர் பேர் பண்ணுங்க, பி எஸ் பேர் பண்ணுங்க. இங்க நீங்க பென்சில கூட சைட்ல வந்து இந்த மாதிரி பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பி முடிச்சாச்சா, இப்போ அடுத்து கியூக்கு பண்ணுங்க, கியூ ஆர் போடுங்க, கியூ எஸ் போடுங்க. இங்க பாருங்க, கியூ ஆர் கியூ எஸ். இப்போ அடுத்து என்ன இருக்கு, ஆர் இருக்கா, ஆர் எஸ் போடுங்க, இங்க போட்டுக்கேன் பாருங்க. அடுத்து என்ன பண்ணலாம், பி கியூ ஆர்னு எழுதுங்க, பி கியூ எஸ்ன்னு எழுதுங்க. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அடுத்து பிஆர்எஸும் கியூஆர்எஸ்னும் எழுதிட்டு நாலுத்தையுமே சேமா ஒரு செட்ல போட்டு எழுதிடுங்க. இங்க பாருங்க, நாலுத்தையும் ஒரு செட்டா போட்டு எழுதிட்டு பவர் செட் என்ன பண்ணணும், அதையே எழுதணும், ஆனா செட்டுக்குள்ள போட்டு எழுதணும். பி ஆஃப் டி ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு செட்டுக்குள்ள போட்டு எழுதுங்க. இங்க நான் ஓப்பன் செட் போடல, நீங்க போட்டுக்கோங்க. இப்போ ஃபோர்த்து பாருங்க, இ ஈக்குவல் டு நல் செட் சொல்லிட்டாங்க. அப்ப பவர் செட்டும் நல் செட் தானே, பி ஆஃப் இ ஈக்குவல் டு நல் செட்டுன்னு எழுதிக்கோங்க. இதுதான் 8th சம்மோட ஃபைனல் ஆன்சர். இப்போ 9th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் தி நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். தனித்தனி ஃபார்முலா இருக்கு இதுக்கு, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து W ஈக்குவல் டு ரெட் ப்ளூ எல்லோ. ஃபர்ஸ்ட் இது n என்னன்றதை நம்ம எடுத்து எழுதணும். n ஆஃப் W ஈக்குவல் டு 3 தானே, 1, 2, 3 இருக்கு, 3 போட்டுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா என்ன, n ஆஃப் P ஆஃப் W. ஓகேவா, இங்க W இருக்கிறதால W போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 2 பவர் n. இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க, இது ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ 2 பவர் n-னா n என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3யா, அப்போ 2 பவர் 3ன்னு எழுதணும். 2 பவர் 3னா 2 இன்டூ 2 இன்டூ 2 தான் 2 பவர் 3 இல்லையா, அப்போ என்ன அவன் ஆன்சரு 8. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஈக்குவல் டு n ஆஃப் P ஆஃப் W மைனஸ் 1.
அப்போ n ஆஃப் p ஆஃப் w வந்து என்ன ஃபார்முலா 2 பவர் n அப்போ நீங்க டைரக்டா 2 பவர் n மைனஸ் 1 போட்டுக்கோங்க 2 பவர் n 8 அதோட ஆன்சர் என்ன 8 8 மைனஸ் 1 8 மைனஸ் 1 பண்ணா 7 இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 சொல்லியிருக்காங்க. அப்போ 100யும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் நீங்கள் எழுத போறீங்க. சொல்யூஷன் போட்டு x ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அது என்ன ஆன்சர்ன்றதை நீங்கள் எடுத்து எழுத போறீங்க. 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 2 into 2 4 3 into 3 9 4 into 4 16 5 into 5 25 6 into 6 36 7 into 7 49 8 into 8 64 9 into 9 81 10 into 10 100 இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நல்லா படிச்சும் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்னது 10 கவுண்ட் பண்ணா 10 தான் வரும். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கலாமா? n of p of x equal 2 power n n தெரியும் 2 power 10 போட்டுக்கோங்க. 2 into 2 into 10 டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1024 1024 தான் ஆன்சர். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா என்ன? n of p of x minus 1 n of p of x ஓட ஃபார்முலா என்ன? 2 power n minus 1 போட்டுக்கோங்க. 2 power n ஓட ஃபார்முலா ஆன்சர் என்ன? 1024 1024 minus 1 போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 1023. 10th sum பார்க்கலாம். if n of a equal to 4 find n of p of a சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பாருங்க. n of p of a யோட ஃபார்முலா என்ன? 2 power n அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 4 சொல்லிட்டாங்க. அப்போ 2 power 4 போடுங்க. 2 into 2 into 2 into 2 பண்ணீங்கன்னா 16. 4 வாட்டி 2 மல்டிப்ளை பண்ணுங்க. அதோட ஆன்சர் வந்து 16. இந்த மாதிரி சம்ஸ் வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. அதனால ரொம்ப ஈஸி சம்ஸ் தான், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இதுல செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். if n of a வந்து 0 find n of p of a சொல்யூஷன் பாருங்க. n of p of a ஓட ஃபார்முலா என்ன? 2 பவர் n இப்போ இங்க 0 இருக்கா? அப்போ 2 பவர் 0 போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன இருக்கும்? 1 தான். 2 பவர் 0 இருந்தா ஆன்சர் 1 தான். இது கான்ஸ்டன்ட். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்க. if n of p of a equal to 256 find n of a இப்போ என்ன பண்ணிட்டாங்க? n of p of a யோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. n of a கண்டுபிடிக்க சொல்றாங்க. சொல்யூஷன்ல n of p of a equal to 256 போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? 256க்கு 2 1s are 2 2 2s are 4 2 8s are இந்த பேலன்ஸ் 1 2 8s are 16 2 6 are 12 2 4s are 8 2 3s are 6 2 2s are 4 2 1s are 2 பேலன்ஸ் 1 போட்டுக்கோங்க. 2 6 are 12 2 8s are 16 2 4s are 8 2 2s are 4 2 1s are 2 இதெல்லாம் நீங்கள் வந்து 8லே போட்டிருப்பீங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் அகைன் நான் சொல்லியிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ எத்தனை 2 இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 இருக்கு. அதனால 2 பவர் 8 போட்டுக்கோங்க. n of a equal to 8. இந்த சம் வந்து எப்பவுமே எக்ஸாமில் கேட்பாங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 1.2 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.